சேனை, அந்த வார்த்தை சேனைகளில் கர்த்தருடைய வைராக்கியம். உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் எதை செய்கிறாரு? என் புள்ள, என் மகன், என் மகன், அதுக்காக பிள்ளை என்ற அடிப்படையில் செய்கிறாரே தவிர நீங்கள் என்னமோ பரிசுத்தமாக இருக்கிறதால செய்கிறாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால் செய்கிறேன் என்று நினைச்சா இங்கே யாரும் நினைக்கல. அவன் ஒருவனும் தன் பரிசுத்தத்தினால ஒன்றையும் டாடி இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. கரெக்டான பரிசுத்தம் அடைந்து வருகிறோம். பரிசுத்தம் இஸ் எ ப்ராசஸ். ஹோலினஸ் இஸ் எ சான்டிஃபிகேஷன். ஹோலினஸ் என்ன தெரியுமா? செட் அப்பார்ட், அவருக்கென்று பிரித்தெடுப்பது. அப்போ அவருக்கென்று பிரித்தெடுத்தா அவர்தான் நம்மை பரிசுத்தமாகுதலுக்குள்ள வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தம் ஆனீர்கள். இயேசுவின் உபதேசம் சபையை சுத்திகரிக்கும். இயேசுவின் போதனை சபையை சுத்திகரிக்கும். இயேசுவின் போதனை அவனுக்கு சபையை சுத்திகரிக்கிறது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தை கொடுக்கும். இயேசுவின் போதனை கவலைப்படாதேன்னு சொன்னார். சொல்லிக்கிறாரா? கவலைப்படாதேன்னு சொன்னாரா? இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாரா? புரிய மாட்டேங்கல. கவலைப்படாதே சொல்லலையா? ஓட்டுக்கு கவலைப்படாது. என்ன நல்ல டாடிய, அதை மட்டுமா சொன்னாரு? என் கூட வர மாட்டீங்களே. நாளை குறித்து பார்த்தீங்களா? ஒன்றுக்கு கவலைப்படாத, நாளை குறித்து கவலைப்படாத, இது எல்லாம் உனக்கு தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஓ நல்ல டாடி, நல்ல டாடி, ரொம்ப ரொம்ப நல்ல டாடி. இது எல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும்பா. நீ ரிலாக்ஸா இருக்க கத்துக்கிட்டேனா இந்த செய்தி உனக்கு பலன் செய்யும்.